நாம இன்னைக்கு அந்தகன் அப்படின்ற படத்தோட ரிவ்யூ பார்க்க போறோம். இந்த படம் அந்தாதூன் அப்படின்ற ஒரு சூப்பர் ஹிட் இந்தி படத்தோட ரீமேக். இந்த படத்துல வந்து ஆயுஷ்மான் குரானாவும் தபுவும் வந்து மெயின் கேரக்டரா நடிச்சிருந்தாங்க. அதே கேரக்டர்ல தமிழ்ல பிரசாந்தும் சிம்ரனும் நடிச்சிருக்கிறாங்க. இந்த படம் பிரசாந்துக்கு ஒரு கம்பேக் படமா இருக்குமா, அவரோட ஆக்டிங் எப்படி இருந்துச்சு அப்படின்றதுலாம் இந்த ரிவ்யூல நீங்க பார்க்கலாம். நம்ம சேனலை தான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னாக்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த படத்துல ஒரு கண்ணு தெரியாத பியானிஸ்டா பிரசாந்தும் அவரோட லவ் இன்ட்ரெஸ்டா பிரியா ஆனந்தும் நடிச்சிருக்கிறாங்க. கார்த்திக் வந்து ஒரு ரிட்டையர்டு நடிகராகவும் ரியல் எஸ்டேட் பண்ற பிசினஸ் மேனாகவும் வராரு. அவரோட ஒய்ஃபா சிம்ரன். அந்த ஏரியால சின்ன சின்ன திட்டுத்தனம் பண்ற ரெண்டு கேரக்டரா வந்து ஊர்வசியும் யோகி பாபுவும் நடிச்சிருக்கிறாங்க. அதே ஊர்ல எவன்ஸுக்குனால அவங்க கிட்னி ஒரு டாக்டரா கேஸ் ரவிக்குமார் நடிச்சிருக்கிறாரு. அந்த ஏரியாவுக்கு போலீஸ் இன்ஸ்பெக்டரா சமுத்திரகனியும் எஸ்ஐயா மனோபலாவும் நடிச்சிருக்கிறாங்க. கார்த்திகோட நெய்பரா லீலா சிம்சன் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட கதை அப்படின்னு பார்த்தோன்னாக்க, பிரசாந்த் வந்து ஒரு அப்கமிங் பியானிஸ்ட். அவர் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கிறாரு. அவரோட கோல் வந்து யூகே போகணும் அப்படின்றது. அதுக்கு காசு சம்பாதிக்கணும். சும்மா வந்து அவர் பிளே பண்ணனாக்க பெருசா காசு யாரும் தரமாட்டேங்கிறாங்க அப்படின்றதுனால ஒரு கண்ணு தெரியாத ஒரு பியானிஸ்டா வந்து நடிக்கிறாரு. ஸோ அப்படி நடிக்கிறப்போ ஒரு நாள் ஆக்சிடென்ட்லாம் வந்து பிரியானந்த் அவர் மேல வந்து இடிச்சிடுறாங்க. ஸோ பரிதாபத்துல வந்து கூட்டு போய் அவங்கள வந்து பிரசாந்தை நல்லா கவனிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே வந்து தெரிய வருது பிரசாந்த் வந்து வேலை தேடிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க அப்பாவோட ரெஸ்டோ பார்ல ஒரு பியானிஸ்டோட பொசிஷன் ஓப்பனா இருக்கு. அது வந்து பிரசாந்த் சொன்னோன்னே அவர் இன்ட்ரெஸ்ட் ஆகி அவர் வந்து வந்து பார்ல வந்து பிளே பண்ணதுக்கு ஒத்துக்கிறாரு. வந்து அவர் வந்து நிறைய டிப்ஸ் எல்லாம் வருது, ரொம்ப ஹாப்பியா இருக்கிறாரு. கொஞ்சம் கொஞ்சமா வந்து பிரியானந்துக்கும் பிரசாந்துக்கும் ஒரு லவ் இன்ட்ரெஸ்ட் டெவலப் ஆகுது. இப்படி இருக்க சூழ்நிலையில கார்த்திக் வந்து அந்த பார்க்கு வர ஒரு ரெகுலர் கஸ்டமர். அவர் வந்து நாளைக்கு என்னோட ஆனிவர்சரி வருது, எங்க வீட்டுல வந்து வாசி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு. ஒய்ஃப் வந்து சர்ப்ரைஸ் கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. சரின்னு சொல்லிட்டு மறுநாள் பிரசாந்த் வந்து அவங்க வீட்டுக்கு போனானாக்க கதவை தட்டினா சிம்ரன் வந்து ஓப்பன் பண்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னாக்கா, இது மாதிரி கார்த்திக் வெளியூர் போயிருக்கிறாரு, அவர் வரதுக்கு இன்னைக்கு சாயந்தரம் ஆகும் அப்படின்றாரு. அதுக்குள்ள பக்கத்து வீட்டுக்காரம்மா வந்து கதவை திறந்து என்ன அப்படின்னு எட்டி பார்த்துட்டுன்னு சரின்னு பிரசாந்தை வந்து வீட்டுக்கு வர சொல்றாங்க. வர சொன்னதுக்கு அப்புறம் அவங்க உள்ள வந்து பிரசாந்த் பார்த்தோன்னாக்க கார்த்திக் வந்து சவுத்துல சரிஞ்சு கிடக்குறாரு. கீழே பாட்டில் எல்லாம் விழுந்து கிடக்கு, ஃப்ளவர் சாக்லேட் எல்லாம் கீழே சிதறி போய் கிடக்கு. என்ன நடக்குதுன்னு தெரியாம அவர் முடிச்சுட்டே இருக்கிறப்போ சிம்ரன் வந்து உனக்கு நிஜமாலுமே கண்ணு தெரியாது தானே அப்படின்னு கேட்கறாங்க. ஆமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் போய் சொல்றாரு. அடுத்து வந்து சமுத்திரக்கனியும் அந்த வீட்டுக்குள்ளேயே இருக்கிறார். ஸோ சமுத்திரக்கனி வந்து துப்பாக்கி எடுத்து சுடணும்னு பார்க்கறப்போ சிம்ரன் வேணாம், இவங்க கண்ணு தெரியாது அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே விட்டுறாங்க. அப்புறம் கொஞ்ச நேரத்துல பிரசாந்த் வந்து அந்த அங்க இருக்கிற பிளே எல்லாம் பண்ணிட்டு கிளம்புற டைம்ல இவங்க வந்து நடிக்கிறாங்க. அதாவது கார்த்திக் வந்து உள்ள வந்துட்டு இங்க அவசரமா பெட்டி எடுத்துட்டு வெளியில போற மாதிரி நடிக்கிறாங்க. அந்த பெட்டிக்குள்ள கார்த்திகோட பாடியை வச்சு சமுத்திரகனி வந்து எடுத்து போறாரு வெளியில. சிம்ரனுக்கு வந்து பிரசாந்த் மேல ஒரே டவுட்டாவே இருக்கு, ஏதோ நிஜமாலுமே கண்ணு தெரியாதவனா இல்லைன்னா நடிக்கிறானா அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க ரெண்டு பேரும் பல டெஸ்ட்களை மாறி மாறி வைக்கிறாங்க. அது எல்லாத்தையும் பிரசாந்த் ஓரளவுக்கு பண்ணி பாஸ் ஆகிறாரு. இந்த ஒரு சூழ்நிலையில வந்து பக்கத்து வீட்டுக்காரம்மா வந்து லீலா சாம்சன் வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு. கார்த்திகோட டெத் வந்து கொஞ்சம் மிஸ்ட்ரியா இருக்கு எனக்கு, அந்த வீட்டுல வேற ஒருத்தர்லாம் இருந்தாரு அப்படின்னு அவங்க ஒரு சந்தேகத்தை எழுப்புறாங்க. இந்த நியூஸை வந்து மனோபலா சமுத்திரகனிக்கு சொல்ல, சமுத்திரகனி வந்து சிம்ரனுக்கு சொல்ல, சிம்ரன் வந்து இந்த பக்கத்து வீட்டுக்காரமா தள்ளி விட்டுறாங்க. தள்ளி விடுற டைம்ல பிரசாந்த் வந்து பாத்துறாரு. திருப்பியும் அவர் வந்து கண்ணு தெரியாத மாதிரியே நடிச்சு சமாளிச்சிடுறாரு அந்த சுச்சுவேஷன்ல. சிம்ரனுக்கு வந்து டவுட் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா வருது. ஏன்னா அவன் வந்து அந்த கொலையை பார்த்தோன்னே அவன் கொஞ்சம் பதறிடுவான். அதனால டவுட் வருது அப்படின்னோடனே சிம்ரன் வந்து அவன் வீட்டுக்கு போயிட்டு என்ன பண்றான்னு பார்க்கறதுக்காக போயிட்டு அவனுக்கு வந்து ஒரு விஷம் வச்சு அவனை வந்து கண்ணு தெரியாதவனை ஆக்கிடுறான். அப்புறம் பின்னாடியே வந்து சமுத்திரகனி இந்த இடத்துல வந்து இவனை கொல்ல வர்றப்போ தப்பிச்சு ஓடுறப்போ அந்த லோக்கல் ரவுடிங்க யோகி பாபுவும் ஊர்வசியும் வந்து கூட்டு போய் அந்த கிட்னி உருவ டாக்டர்கிட்ட கொடுக்குறாங்க. அவர் கிட்னி உருவதுக்கு ட்ரை பண்றப்போ எப்பயோ பிரசாந்த் எஸ்கேப் ஆகி சிம்ரனை வந்து சிக்கி விடுறாரு. சிம்ரனை தூக்கிட்டு வராங்க. சிம்ரனை தூக்கிட்டு வந்து லிவரை எடுத்து பல கோடி ரூபாய்க்கு விற்கலாம் அப்படின்னு சொல்றாரு. இப்படி ஒரு சுச்சுவேஷன்ல பிரசாந்த் வந்து அந்த டாக்டர் கும்பல்ல இருந்து தப்பிச்சாரா, யூகே போனாரா, சிம்ரன் வந்து இந்த கிட்னி உருவ டாக்டர் வந்து தப்பிச்சாங்களா,
அப்புறம் அந்த கார்த்திகோட கொலையை வந்து சமுத்திரகனி போலீஸ் ஸ்டேஷன்ல கண்டுபிடிச்சாங்களா இப்படின்றதுதான் வந்து கதை. இந்த படத்துல வந்து ஸ்கிரீன் பிளே அண்ட் ஸ்டோரி டெல்லிங் ரெண்டுமே வந்து ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஸ்டோரி டெல்லிங் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா ஓப்பனிங் சீன்ல ஒரு ஃபார்ம்ல வந்து முட்டைகோஸ் எல்லாம் வந்து கடிச்சு வச்ச மாதிரி இருக்கும். அந்த ஃபார்மை பார்த்து ஷாக் ஆயிடுவான். அப்புறம் என்னடா ஆச்சு அப்படின்னு பார்த்தோம்னாக்கா தூரத்துல ஒரு முயல் வந்து முட்டைகோஸ் எல்லாம் கடிச்சு சாப்பிட்டு இருக்கோம். உடனே அவன் துப்பாக்கி எடுத்துட்டு வந்து அந்த முயலை எய்ம் பண்ணுவான். அதை பார்த்துரும் முயலை. அப்புறம் அது இப்படின்னு எஸ்கேப் ஆகி ஒரு மயில் கல்லுக்கு போய் நிற்கும். ஃபார்மர் அதுக்குள்ள குறி வச்சு டமாலும் சுட்டுவான். சுட்ட உடனே சுடுற சத்தம் கேட்கும். அந்த குண்டு வந்து ஏதோ ஒரு மெட்டல்ல பட்ட சத்தம் கேட்கும். அப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஒரு கார் கிராஷ் ஆகிற சத்தம் கேட்கும். அதுக்கப்புறம் கட் பண்ணாக்க டைட்டில் ரோல் ஆகும், ஸ்டோரி ஸ்டார்ட் ஆயிடும். கடைசி வரைக்கும் என்னாச்சு அப்படின்றது நமக்கு தெரியாது. ஆனா அது கடைசி சீன்ல என்னாச்சு அப்படின்றத நமக்கு காமிப்பாங்க. இந்த கதை சொல்ற விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கரைந்த நிழல்கள் அப்படின்ற நாவல்ல இந்த மாதிரிதான் ஒரு சீன் வரும். அதுல எப்படின்னாக்க ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜர் இருப்பாரு, ரொம்ப ஏழ்மையில இருப்பாரு, சின்ன வீட்டுலதான் இருப்பாரு. 3 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு ப்ரொடக்ஷன் கம்பெனிக்காக கிளம்புவாரு. அவர் கையில நூத்து கணக்குல பணம் போடலாம். ஆனா அதை எதுவுமே அவர் எடுத்துக்க மாட்டாரு. அவருக்காக கம்பெனியை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக ரொம்ப உழைப்பாரு. அப்புறம் அதுக்கப்புறம் அவரை பத்தி எந்த மென்ஷனுமே இருக்காது. கடைசி சாப்டர்ல கடைசி பேராகிராஃப் முடிகிறப்போ பாசிங் லைன்ல அவரோட கரண்ட் ஸ்டேட்டஸ் சொல்லிட்டு போவாங்க. அப்போ வந்து டக்குன்னு நம்மளுக்கு ரொம்ப இதயமே கனமான மாதிரி ஒரு ஒரு ஃபீலிங் வரும். அசோகமித்திரனோட கதை சொல்லும் விதம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அதுல. அதே மாதிரி இந்த படத்துலயும் வந்து அந்த மெத்தடை யூஸ் பண்ணி இருந்திருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸ்கிரீன் பிளே வந்து இந்த படத்துல ரொம்ப அருமையா இருந்துச்சு. பிரசாந்த் வந்து கண்ணு தெரியாம நடிச்சிட்டு இருக்கான் அப்படின்றது வந்து ஆடியன்ஸ்க்கு கொஞ்ச நேரத்திலேயே சொல்லிடுவாங்க. ஆனா இருந்தாலும் சுத்தி இருக்கிற கேரக்டர் யாருக்கும் தெரியாது. கீழ் வீட்டுல ஒரு சின்ன பையன் இருப்பான், அவனுக்கு வந்து டவுட் வரும். அவன் பார்ப்பான், அவன் கண்ணுல வந்து எல்லாத்தையும் காமிப்பாங்க. ஓகே, இவன் வந்து இவனோட ஆக்டிங் வந்து பர்ஃபெக்டா இல்ல, சின்ன பையனுக்கு டவுட் வர அளவுக்கு இருக்கு அப்படின்னு எஸ்டாப்ளிஷ் பண்ணி அப்புறம் அவனோட லவ் இன்ட்ரெஸ்டான பிரியானந்த் வந்து அவன் வீட்டுக்கு வர்றப்போ அவனுக்கும் அதே டவுட் வரும். ஏன் இப்படி ஒரு மாஸ்க் இருக்கு அப்படின்னு கேட்பான். ஸோ இந்த மாதிரி அவனை பார்க்குற ஒவ்வொரு கேரக்டருக்கும் அவன் மேல டவுட் வருதுன்னு எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு கடைசியில அவன் வந்து ஒரு ஒரு கொலையை பார்க்கறான். இந்த கொலையை பார்க்கறப்போ கொலை பண்ண 2 கேரக்டருக்கும் அவன் அப்போ நல்லா நடிச்சிருந்தாலும் அவன் மேல வந்து ஒரு டவுட் வருது. அந்த டவுட்டை பர்சியூ பண்ணி அவனை வந்து ஃபாலோ பண்றாங்க. அப்படின்றப்போ நம்மளுக்கு வந்து அந்த அவங்க 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 அவங்களுக்கு ஏற்படுற டவுட்டும் அவனை ஃபாலோ பண்றதும் நம்மளுக்கு ரொம்ப நம்ப தகுந்த மாதிரி இருக்கு. இன்னொரு சீன்ல வந்து சிம்ரன் வந்து பக்கத்து வீட்டுக்காரமான லீலா சாம்சன் வந்து தள்ளி விடுவாங்க. தள்ளி விடுறப்போ பிரசாந்தும் பாத்துருவான். பார்த்த உடனே அவனும் ஷாக் ஆயிடுவான். அதை பார்த்த உடனே சிம்ரனுக்கு டவுட் வந்துடும், இவனுக்கு நிஜமானதான் கண்ணு தெரியுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. சிம்ரன் வந்து இவனையும் பார்த்துட்டு இருப்பான். இவன் வந்து கதவு திறந்திருந்தாலும் இவன் வந்து காலிங் பெல் அனுப்புவான். சோ அடுத்து நம்ம என்ன ஆக போகுது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கப்பே பார்த்தோன்னாக்கா நம்மளுக்கு அந்த பதில் எதுவுமே சொல்லாம கட் பண்ணி அப்படியே போனாக்கா அடுத்த சீன் வந்து நகர்ந்து போயிடும். அதே மாதிரி இன்னொரு சீன்ல வந்து சிம்ரனுக்கு வந்து இவன் மேல கன்ஃபார்மாவே டவுட் வந்துடும். ஸோ வீட்டுக்கு வருவா, வந்துட்டு ஒரு லட்டு கொடுப்பா பிரசாதமா. அவன் வாங்கி சாப்பிடுவான். சாப்பிட்டு கொஞ்ச நேரத்துல இவன் காஃபி கொண்டு வந்து கொடுப்பான் சிம்ரனுக்கு. சிம்ரன் வந்து பிரசாந்தோட காஃபில மருந்து கலந்துருவான். அதை வந்து பிரசாந்த் வந்து பார்ப்பான். பார்த்துட்டு சரி அடுத்து நம்மளுக்கு தான் வந்து மேடம் வந்து ஃபேம் வச்சிருக்காங்க அப்படின்றது அவனுக்கு தெரிஞ்சிடும். உடனே என்ன பண்ணுவான், நான் பிஸ்கெட் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தேவை மாதிரி காஃபியை தட்டி விட்டுருவான். கீழே விழுந்துடும் அந்த விஷம் கலந்த காஃபி. அதை பார்த்தோன்னே சிம்ரனுக்கு வந்து கன்ஃபார்மா டவுட் ஆயிடும், இவன் வந்து ஏமாத்துறான் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே துப்பாக்கி எடுத்து அவனை மிரட்டினோடனே ஒத்துப்பான், நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு. கொஞ்ச நேரத்திலேயே வந்து இவன் மைக்கடிச்சு விழுந்துடும். விழுந்ததுக்கு அப்புறம் அவனுக்கு கண் வந்து பார்வை போயிடும். அந்த டைம்ல இவனோட லவ் இன்ட்ரெஸ்டான பிரியானந்த் வர்றப்போ அந்த பக்கத்து கீழ் வீட்டு பையன் ஒரு வீடியோ ப்ரூஃப் காமிப்பான். இவன் கண்ணு தெரியாம நடிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லுவான். இவன் காசு கேட்பான், அதெல்லாம் தம்பி சொல்லிட்டு அவனை தட்டி விட்டு வருவா. வந்தாக்கா சிம்ரன் வந்து பிரசாந்த் பெட்ல படுக்க வச்சு ஒரு பக்கத்துலயே உட்காந்துட்டு இவங்க 2 பேருக்கு ஏதோ ஒரு ரிலேஷன் இருக்கிற மாதிரி ஒரு செட் பண்ணி வச்சிருப்பா. அதை பார்த்தோன்னே அவள் கான்ல கீழே போயிடுவான். கீழே போறப்போ அந்த பையன் திருப்பியும் காசு கேட்பான், தர முடியாதுன்னா அதை சிம்ரன் பாத்துருவா. பாத்துறோன்னா என்ன பண்ணா இப்ப கீழே போறப்போ அந்த பையன் கூட இல்லை, என்கிட்ட ஒரு ப்ரூஃப் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவை காமிப்பான். இவ வந்து பைசாவை கொடுத்துட்டு அந்த போன் எடுத்து பார்த்துட்டு அந்த வீடியோவை டெலிட் பண்ணிட்டு வீடியோ எதுவும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் வந்து காசுல வாங்கிட்டு போயிடுவான். இந்த ஒரு சீனை கொஞ்சம் லென்த்தியான சீன் தான், ஆனா இதுல பல விஷயங்களை வந்து நம்ம ஆடியன்ஸ் வந்து கடத்திருப்பாங்க. ஒண்ணு வந்து சிம்ரன் வந்து எவ்வளவு ஒரு மீனான ஒரு கேரக்டர்.
அதே மாதிரி இன்டெலிஜென்டான கேரக்டரும் கூட. ஏன்னா இவன் வந்து ரொம்ப நடிச்சிட்டு இருக்கான், ஆனா இருந்தாலும் இவன் வந்து கேட்ச் பண்ணிடுறாங்க. அது மாதிரி இவன் வந்து எவ்வளவு மீன் அப்படின்னாக்க, ஒரு சின்ன பையனை கொடுத்த ஒரு 100 ரூபாவை கூட புடிங்கிட்டு போற அளவுக்கு ஒரு மீனான கேரக்டர் அப்படின்றத எஸ்டாப்ளிஷ் பண்ணிருப்பாங்க. அது மாதிரி ஒரு பரபரப்பா ஒரு கிளைமேக்ஸ், ப்ரீ கிளைமேக்ஸ் சுச்சுவேஷன் வர்றோம் அப்படின்றத கதை வந்து ஃபாஸ்டா நகரப்போ நம்மளுக்கு வந்து காமிப்பாங்க. அது இல்லாம இந்த படத்துல வனிதா விஜயகுமாரோட ஆக்டிங் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த 2 சின்ன திறமையினர் இருக்காங்க இல்லையா, ஊர்வசியும் யோகி பாபுவும், இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, வனிதா விஜயகுமார் வந்து காசு வாங்கணும் அப்படின்றதுனால போன் பண்ணி அவங்க வீட்டுக்காரோட ஒரு அஃபேர் நடக்குது அப்படின்றத போட்டு விட்டுருவாங்க. பயங்கர கடுப்புல ஒரு துப்பாக்கி கிடைக்கும் அவருக்கு. எடுத்து டமால் 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 சுடுவா. சுட்ட உடனே உள்ள வந்து சமுத்திரகனியோட ஆக்டிங் ரொம்ப சூப்பரா இருக்கும். அந்த சீன் வந்து வனிதா விஜயகுமாரோட கோபமா இருக்கட்டும், அதே மாதிரி சமுத்திரகனியோட பயந்து ஆக்ட் பண்ண விதமா இருக்கட்டும், அது ஒரு சீரியஸ் சீனா இருந்தாலும் பயங்கர காமெடியா இருக்கும், ரொம்ப ஹிலேரியஸா இருந்துச்சு. என் காதல் அப்படின்ற பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சந்தோஷ் நாராயணோட மியூசிக் வந்து சூப்பரா இருந்துச்சு. சித் ஸ்ரீராமோட வாய்ஸ் வந்து செம சூப்பரா இருந்துச்சு. ஆனா லிரிக்ஸ் வந்து அவ்வளவு தூரம் எடுபடல நினைக்கிறேன் அந்த பாட்டு. பட் இன்ஸ்பைட் ஆஃப் தட் பாட்டு வந்து ரொம்ப அருமையா இருந்துச்சு. சினிமாட்டோகிராஃபின்னு பார்த்தோன்னாக்கா, இந்த படத்துல மொத்தமே முக்காவாசி படம் 3 இடத்துலதான் நடக்கும். ஒண்ணு வந்து பார்ல, இன்னொன்னு வந்து சிம்ரனோட வீட்டுல, இன்னொரு 20-30% வந்து பிரசாந்தோட வீட்டுல நடக்கும். அது இல்லாம கொஞ்சம் கொஞ்சம் அவுட்டோர் ஷாட் இருக்கும். ஸோ இந்த படத்துல வந்து கண்டினியூஸா இண்டோரே காமிச்சிருந்தாலும் ஆடியன்ஸ் போர் அடிச்சுன்றதுனால கொஞ்சம் இண்டோர், அப்புறம் ஒரு 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 ரிலீஃப்காக கொஞ்சம் அவுட்டோர் காமிக்கிறாங்க. அதுவும் இல்லாம இண்டோர்ன்றனால எல்லாமே ரொம்ப குறுகலான சின்ன ஸ்பேஸ். ஸோ அப்போ வந்து அதுக்கு ப்ராப்பரா லென்சிங்கும் லைட்டிங்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்ததுனால நம்ம கதை எங்கேயுமே போர் அடிக்காம போன மாதிரி இருந்துச்சு. இவ்வளவு தூரம் நல்லா பண்ணிட்டு அந்த கடைசி சீன் வந்து யூகேல இருக்கிறத காமிக்கிறதுல வந்து விஎஃப்எக்ஸ் அவ்வளவு தூரம் சரியா பண்ணாம விட்டுட்டாங்க. அதனால வந்து அந்த இடம் கொஞ்சம் ஒரு மாதிரி சின்னதா, ரொம்ப கம்மி நேரம் தான் வருது. பட் இருந்தாலும் கொஞ்சம் ஒரு மாதிரி கிளிச்சாவே இருந்துச்சு அதை பாக்குறதுக்கு. பட்ஜெட் இல்லை அப்படின்ற பட்சத்துல அவங்க வேற ஊரை காமிச்சிருந்திருக்கலாம், இல்ல கம்மி செலவா இருக்கிற ஒரு ஊரா காமிச்சிருந்திருக்கலாம். ஏனோ அது எதுவுமே பண்ணாம ஏன் வந்து விஎஃப்எக்ஸ்ல பண்ணாங்க, இவ்வளவு தூரம் சீப்பான ஒரு விஎஃப்எக்ஸ்ல பண்ணாங்கன்னு தெரியல. அது இல்லாம இந்த படத்துல வந்து நிறைய பாட்டுல வந்து கார்த்திகோட பழைய சாங் எல்லாம் வந்து பிளே பண்றாங்க. அந்த பாடல்கள்லாம் நம்மளுக்கு வந்து ஒரு ஒரு மாதிரி நாஸ்டால்ஜியா, அதாவது பழைய 90ஸ்க்கு நம்மளை கொண்டு போனோம். ஆனா எந்த பாட்டுமே எந்த பேக்ரவுண்ட் மியூசிக்குமே நம்மளை வந்து 90s கொண்டு போல அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு போட்டோகிராஃப் அப்படின்னு ஒரு படத்துல வந்து ஒரு ஒரு படம் போட்டோகிராஃப் அப்படின்னு சொல்லிட்டு, அது ஒரு ஹிந்தி படம் தான். அதுல வந்து ஒரு ஒரு ஹீரோ வந்து ஒரு மொமெண்ட்ல உட்காந்து யோசிச்சுட்டு இருப்பான். அப்போ வந்து அந்த நூரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு வரும். அந்த பாட்டு எனக்கு தெரியவே தெரியாது. ஆனா இருந்தாலுமே அந்த சீன்ல எனக்கு வந்து ஒரு நம்ம கரண்ட் டைம் ஃப்ரேம்ல இருந்து ஒரு ஒரு 20 வருஷம் 40 வருஷம் என்னை வந்து கடத்தி அந்த படம் இந்த பாட்டு கொண்டு போச்சு. இதுல வந்து அந்த மாதிரி எந்த ஒரு கார்த்திகோட பாட்டும் என்னை வந்து கொண்டு போகவே இல்லை. அந்த இடத்துல வந்து கொஞ்சம் மியூசிக் வந்து அவ்வளவு தூரம் பண்ணாம விட்டுட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதுவும் இல்லாம இந்த படம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது வந்து ஒரு ஹிந்தியில இருந்து ரீமேக் பண்ணப்பட்ட படம். அதுல வந்து பாத்தீங்கன்னா ரீமேக் பண்றப்போ ஒரிஜினல்ல ஒரு சில சீன் அவ்வளவு தூரம் எஃபெக்டிவா இல்லாத பட்சத்துல கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணலாம். ஏன்னா அது வந்து நம்மளுக்கு நிறைய டைம் இருக்கும். ஏன்னா இந்த படத்துல அது மாதிரி எதுவுமே இம்ப்ரூவ் பண்ணாம அப்படியே வந்து ஃப்ரேம் டு ஃப்ரேம், டயலாக் டு டயலாக், சீன் டு சீன் அப்படியே காப்பி அடிச்சிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சமுத்திரகனி வந்து அவன் வீட்டுக்கு வருவான், பிரசாந்த் வீட்டுக்கு வந்து அவன் டவுட் இருக்கும் அவனுக்கு பிரசாந்த் மேல. ஸோ அதை டெஸ்ட் பண்றதுக்காக ஒரு கத்தியை வந்து எறிவான். அது வந்து ஒரு வைட் ஆங்கிள் ஷாட்ல காமிச்சிருப்பாங்க. வைட் ஆங்கிள் காமிக்கிறப்போ நம்மளுக்கு அந்த ஒரு பயம் வந்து நம்மளுக்கு ஆடியன்ஸ்க்கு கடத்தப்படாது. அதுக்கு வந்து ஒரு கேமரா ஆங்கிள்லாம் கொஞ்சம் வித்தியாசமா ஒர்க் பண்ணாக்க அது வந்து அந்த இது வரும். ப்ராப்பரா சவுண்ட் டிசைன்லாம் பண்ணினாங்கன்னா நல்லா வந்திருக்கும். அது எதுவுமே பண்ணாம ஒரிஜினல் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி ஒரு ஒயிட் ஷாட் காமிச்சு மூவ் பண்ணிட்டாங்க. அது அந்த இடத்துலலாம் இந்த மாதிரி இடங்கள்ல இம்ப்ரூவ் பண்ணிருக்கலாமோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதுவும் இல்லாம இந்த படம் வந்து ஒரிஜினலா நடிச்ச ஹீரோ வந்து ஆயுஷ்மான் குரானா. அவரோட இமேஜ் வேற, பிரசாந்தோட இமேஜ் வேற. பிரசாந்தோட இமேஜுக்கு கொஞ்சம் கூட கஸ்டமைஸ் பண்ணாம அப்படியே எல்லாத்தையும் காப்பி பண்ணி படம் எடுத்ததுல வந்து பிரசாந்த் வந்து இந்த எங்கேயுமே வந்து ஷைன் பண்றதுக்கான ஒரு மொமெண்டோ ஒரு சீனோ அமையாம போயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறேன்.
ஆஹ் ஆயுஷ்மான் குரானாவோட இமேஜ் வந்து இது மாதிரி நிறைய ஆர்ட் ஹவுஸ் மூவிஸ் இதே மாதிரி வந்து ஒரு ரொம்ப சிம்பிளான பட் இன்ட்ரெஸ்டிங்கான கதைகளை நடிச்சதுனால அவரோட கேரக்டருக்கு அவரோட இமேஜுக்கு அது பொருந்தினாலும் இது வந்து பிரசாந்துக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு கேரக்டர்ல அவர் வந்து ஒரு ரொமான்டிக் ஹீரோவோ ஆக்ஷன் ஹீரோவோ தான் பார்த்திருக்கோம் நம்ம. அவருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு வெறும் கதையிலேயே மட்டும் டிராவல் பண்ற ஒரு ஹீரோவா பாக்குறதுல வந்து எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி நெருடலாவே இருந்துச்சு அப்படின்னு நினைக்கிறேன். பிரசாந்தை எலிவேட் பண்ற மாதிரி ஏதாவது ஒன்னு ரெண்டு சீனாச்சு வச்சிருந்திருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அது இல்லாதது ஒரு பெரிய ஏமாற்றம் தான் எனக்கு. ஒரிஜினல்ல தபு வந்து ஒரு ரொம்ப சிம்பிளான ஆக்டிங், சட்டிலான ஆக்டிங், பட் இருந்தாலும் ஒரு சில இடத்துல பயங்கரமான ஒரு கேடி மாதிரி தெரியும். அதே மாதிரி ஒரு சில இடத்துல பயங்கர குரூரமான ஒரு ஆளாவும் இருக்கும். ஒரு சில இடத்துல ரொம்ப இன்னசென்டான ஒரு ஆளாவும் தெரிவாங்க. ஒரு சில இடத்துல ரொம்ப அல்பத்தனமான ஒரு கேரக்டராகவும் வந்து தெரிவாங்க. அதுல இந்த மாதிரி இவ்வளவு டிரான்சிஷனையும் ரொம்ப சிம்பிளா எந்த ஒரு கஷ்டமும் இல்லாத மாதிரியே நடிச்சு போயிருந்துப்பாங்க. ஏன்னா சிம்ரனால அந்த அளவுக்கு நடிக்கவே முடியல. ஃபேஸ்ல வந்து அவ்வளவு தூரம் எக்ஸ்பிரஷனே இல்லை அப்படின்னு கூட நான் சொல்லுவேன் நான். தபுவை கம்பேர் பண்றப்போ சிம்ரனோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மியா தான் இருந்துச்சு அப்படின்னு நான் சொல்லுவேன் நான். சரி ஹனிபால், இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமா அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க இந்த படம் வந்து ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கிரைம் த்ரில்லர் பிளஸ் ஒரு டார்க் காமெடியும் இதுல இருக்கு. த்ரில்லர் பிடிச்சிருக்கு அப்படின்ற பட்சத்துல நீங்க இந்த படத்தை வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த படத்தை நீங்க வந்து ஹிந்தியில ஏற்கனவே பார்த்துருந்தீங்க அப்படின்னாக்க இந்த படத்தை வந்து தமிழ்ல பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா வந்து ஃப்ரேம் டு ஃப்ரேம், டைலாக் டு டைலாக் வந்து காப்பி பண்ணியிருக்கிறாங்க. ஸோ பெருசா ஒன்றும் உங்களுக்கு இதுல வித்தியாசமே இல்லை. ஸோ அதனால அந்த படத்தை நீங்க வந்து ஹிந்தியில பார்த்துருந்தீங்கன்னாக்க ஸ்கிப் பண்ணிக்கலாம்.